எம்மா முனியம்மா, முனியம்மா எங்கம்மா போன? முனியம்மா, எம்மா முனியம்மா எங்கம்மா போன? எங்க போயிட்டா இவ முனியம்மா? சரி, கடைக்கு தான் போயிருப்ப. கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கலாம். வரட்டும் அவன் முள்ளமாவே. ஊசி போட நம்மளுக்கு ஒரு ஆளு கடிச்சிட்டாங்க. இந்த தாத்தாக்கு கண்டிப்பா ஊசி போட்டுற வேண்டியதுதான் நம்ம. இரு இந்த தாத்தாக்கு ஊசி போட்டுடலாம். எவ்வளவு நாளா நம்ம ஊசி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஊசி போட முடியலையே. நம்ம எவ்வளவு கத்துக்கிட்டோம் ஊசி போடுறதுக்கு. ஆனா ஒருத்தருக்கு கூட சான்ஸ் கிடைக்கலையே. தாத்தா, தாத்தா, எழுந்துரு தாத்தா. யார் அது? என்னம்மா, என்ன வேணும்? தாத்தா, என்ன பண்றீங்க? எழுந்துருங்க, நான் உங்களுக்கு ஊசி போட வந்திருக்கேன். என்னது ஊசியா? எம்மா, யாருப்பா நீ எனக்கு ஊசி போட வந்துக்கிற? எனக்கு ஒண்ணும் இல்லையா உடம்புக்கு, நான் நல்லா தானே இருக்கிறேன். எனக்கு ஒண்ணும் இல்லையம்மா உடம்புக்கு, நீ ஊசி எல்லாம் போடாதம்மா, நான் நல்லா இருக்கிறேம்மா. தாயே, நீ எதுவும் போடாத. நீ யாருமா முதல்ல, அது முதல்ல சொல்லு. தாத்தா, நான் வந்து நர்ஸா வேலை செய்யறேன் தாத்தா. ஹாஸ்பிட்டல்ல நிறைய இடத்துல வைரல் ஃபீவர்லாம் வருதான் தாத்தா, அதனால ஊசி போட சொல்லிருக்காங்க. என்னது? நீ ஊசி போட சொன்னாங்கன்னா நான் தான் கச்சேன். நான் ஊசி போடுறதுக்கு வேற யாருமே இல்லையாம்மா ஊசி போடுறதுக்கு. எனக்கெல்லாம் ஊசினா பயமா, நான் போட்டுக்க மாட்டேன். தாத்தா, என்ன தாத்தா இவ்ளோ வயசா இருக்கு உங்களுக்கு ஊசி போட பயப்படுறீங்க? இது நல்லதுக்கு தான் தாத்தா. நீங்க வெளியே வேற தூங்குறீங்க, உங்களுக்கு கொசு எல்லாம் நிறைய கடிக்கும் தாத்தா. மலேரியா, டெங்கு எல்லாம் நிறைய வருது தாத்தா. இந்த ஊசி போட்டுதான் ஆகணும் தாத்தா. போட்டுக்குங்க தாத்தா, ஒன்னும் பயம் இல்ல, வலிக்காது. ஏன் பயப்படுறீங்க தாத்தா? நான் இருக்க தாத்தா. ஐயோ, இந்த பொண்ணு நம்மளுக்கு ஊசி போடாத போவாது போலுது. நான் ஓடி எங்கன்னா ஒழிஞ்சுக்கிறேன். எப்பா என்கிட்ட வந்துடாத. தாத்தா, என்ன தாத்தா அங்க போய் ஒளிஞ்சுக்கினீங்க? என்ன சின்ன குழந்தைத்தனமா பண்றீங்க? வாங்க தாத்தா, நான் ஊசி குத்துறது வலிக்காது தாத்தா. எந்த ஊர்லாமா ஊசி குத்தனா வலிக்காதுன்னு சொன்னாங்க? அப்படி என்னம்மா ஊசி போடுற நீ? எல்லா ஊசியும் வலிக்குதான் வலிக்கும். நான் குத்திக்கலாம் மாட்டேன், நீ போமா. எங்க சீதா, ஏமா சீதா, எங்க போன இந்த முனியம்மா? காணோம், வீட்டை வேற பூட்டிட்டு எங்க போயிட்டா தெரியல இந்த முனியம்மா. என்னை விட மாட்டா பொழுகுது இந்த தாய். எம்மா, ஐயோ, இந்த தாத்தா ஊசியை குத்திக்க மாட்டாங்க பொழுகுது. ஏதோ நம்ம ஒரு பேஷண்ட் கடிக்கிறாங்க, அவங்க கூட நம்ம ஊசி குத்துற மாதிரி ஒரு சான்ஸ் வர மாட்டேங்குதுச்சா. என்னடா இது? என்னாச்சு தாத்தா? எதுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க? கோவிந்தசாமி தாத்தா, என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கீங்க? அம்மா வேலையா இருக்காங்க. அம்மா மலரு, இந்த தாய் எனக்கு ஊசி குத்த போதாமா? என்னது ஊசி குத்த போறாங்களா? எதுக்கு? நான் போய் கேக்குறேன் இருங்க தாத்தா. ஐயோ, இவ்வளவு பெரிய ஊசி வச்சிட்டு இருக்காங்க, எனக்கே பயமா இருக்கு. ஆண்டி, எதுக்கு ஊசி குத்த வந்திருக்கீங்க தாத்தாக்கு? எதுக்கு ஊசி குத்த போறீங்க? அதுவும் தாத்தாக்கு என்னாச்சு? தாத்தாக்கு ஒண்ணும் இல்லையே. ஐயோ, இந்த பொண்ணு என்ன இப்படி கேள்வி கேக்குறா நம்மள? என்ன ஆச்சு ஆண்டி? சொல்லுங்க ஆண்டி, ஏன் அமைதியாவே இருக்கீங்க? உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். அட ஒண்ணு இல்லம்மா, அந்த தாத்தாக்கு வந்து கொசு கடினால வைரல் ஃபீவர் வரும். அதனாலதான் நான் அவருக்கு மலேரியா, டெங்கு வராது இருக்கிறதுக்கு வேக்சினேஷன் போட வந்திருக்கேம்மா, ஊசி குத்த. அப்படியா? அது நல்லது தானே, போட்டுக்கிட்டோம் தாத்தா. ஒண்ணு இல்ல தாத்தா, அது உங்களுக்கு வேக்சினேஷன் போட தான் வந்திருக்காங்க. அந்த ஊசி குத்திக்குங்க, ஒண்ணும் ஆகாது. நல்லதுக்கு தான் தாத்தா போட போறாங்க. நீங்க குத்திக்குங்க, ஒண்ணும் பயப்படாதீங்க. ஓகேவா? வலி எல்லாம் வலிக்காது. என்னதான் வலியெல்லாம் வலிக்காதா? குத்தியா ஆகணுமா? எனக்கு வேணாமா மலர். இந்த முனி அம்மாவை போய் கூப்பிடுமா. எங்க அம்மா போனா அவ? எனக்கு தெரியாது தாத்தா, உங்களுக்கு தான் தெரியும். நான் போய் அம்மாவை போய் கூப்பிடுறேன் இருங்க. ஆண்டி, நீங்க இங்கே உட்கார்ந்துட்டு இருங்க, நான் போய் எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு வரேன். அப்ப தாத்தா போட்டுப்பாங்க. அந்த முனியம்மா ஆயா எங்க போனாங்கன்னு தெரியல, அங்க வருவாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் எங்க அம்மா கூப்பிட்டேன்னா அந்த தாத்தா போட்டுப்பாங்க ஊசி. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா, அம்மா, அங்க வாங்க வெளியே. என்ன ஆச்சு மலரு? எதுக்குமா கத்திட்டு இருக்கீங்க? என்ன அங்கிள், என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சுமா அங்கிளுக்கு? அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அம்மா, அங்கிளுக்கு ஊசி போட போறாங்களாமா, அதுக்காக அங்கிள் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஊசியே போட்டுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்கம்மா. அந்த ஆண்டி வந்திருக்காங்க பாரு ஊசி போடுறதுக்கு. அந்த நர்ஸ் ஆண்டி வந்து தாத்தாக்கு ஊசி போடுறேன்னு சொல்றாங்க, தாத்தா போட்டுக்க மாட்டேன்றாரு. ஏ சிக்கி, கொஞ்ச நேரம் அமைதியா இங்கேயே உக்காருப்பா. எனக்கு வேணாம், எனக்கு இந்த ஊசி, நான் போயிடுறேன். எனக்கு வேணாம் இந்த ஊசி. அம்மா, எனக்கு குத்திடுவாங்க அம்மா எனக்கு. ஏய் சிக்கி, நீ எங்கடா போற? உள்ள எங்க போற? இரு, உள்ள யாருமே இல்ல. எங்க உள்ள போற? நான் உள்ள போய் டிவி பாக்குறேன். எனக்கு வேணாம். நான் உனக்கு வேணாம்? உனக்கு யார் குத்துனாங்க ஊசி? எனக்கு தெரியும். எனக்கு தான் குத்த போறாங்க, எனக்கு தெரியும். இல்லடா, உனக்கு குத்த மாட்டாங்கடா, நீ போகாத
நல்லதுக்கு தான் சொல்றீங்க நர்சம்மா. எனக்கு புரியுது. அவரு இவ்ளோ அடம் பிடிக்கிறாரு. நான் என்ன பண்றது? இருங்க அவங்க பொண்டாட்டி வந்துருவாங்க. அவங்க பொண்டாட்டி வந்தா அவரு ஒத்துப்பாரு. அவங்க பொண்டாட்டி வேற இருக்காங்களா? ஆமா, ஆமா. அவருக்கு பொண்டாட்டி இருக்காங்க. வருவாங்க. வெயிட் பண்ணுங்க. இப்ப கடைக்கு போயிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் வீடு பூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அப்ப நான் அவங்களுக்கு முன்னாடியே நான் ஊசி போட்டுட்டு போயிடுறேன். அப்ப அந்த ஆன்டிக்கும் தெரிஞ்சிரும்ல நான் ஊசி போட்டுருக்கேன்னு அவங்களுக்கு. ஐய்யய்யோ! என்ன காலையிலயே வெயிலு காயுது. ஒரு கடைக்கு கூட வெளிய போக முடியல. இப்ப போய் எங்கருந்து நான் போய் செய்யறது சமையல்? இந்த வெயில்ல போய் வந்தா எவ்ளோ டயர்ட் ஆயிடுது. என்ன ஆச்சுயா? ஏன்யா வெளியே உக்காந்துட்டு இருக்க? யோவ்! சாமி உன்னதான் கேக்குறேன் நானு. எதுக்கு வெளியே உக்காந்துட்டு இருக்க? ஏம்மா முனியம்மா இப்பதான் வரியா நீ? ஆமாயா, இப்பதான்யா வரேன் நானு. எதுக்கு வெளிய உக்காந்துட்டு இருக்கேன்னு தானே உன்னை கேட்டுட்டு இருக்கேன் இப்ப. சும்மா கம்முன்னு என்ன திருப்பி கேள்வி கேக்குறேன். நான் தான் கடைக்கு போவேன்னு தெரியும்ல காலையில. என்னாச்சு? எல்லாரும் இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. என்ன நர்சம்மா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்ன இவ்வளவு பெரிய ஊசி வச்சுன்னு இருக்கீங்க நர்சம்மா? எதுக்கு வந்திருக்கீங்க? பாட்டியம்மா, நான் அந்த தாத்தாக்கு ஊசி போட வந்திருக்கேன். இங்க எல்லாருக்கும் மலேரியா, டெங்கு நிறைய பரவுது. தாத்தா வேற வெளிய தூங்குறாங்க கொசுக்கடியில. அட ஆமா, அவரு நேத்து கூட சொல்லிட்டு தான் இருந்தாரு. நல்லதுதான். கோயின்சாமி, ஊசி போறதுக்கு எதுக்கே நீ பயப்படுற? ஊசி பெரிய விஷயமா உனக்கு? கொசு எப்படி கடிக்குது உன்னை? கொசு கடிக்குதுல்ல உனக்கு வலியே தெரியல. ஊசி போடுறத வலியாகுதா? ஏம்மா முனியம்மா நீனா என்ன வந்து காப்பாத்துவேன்னு பார்த்தா என்னைய காப்பாத்தணும் உன்னை? உனக்கு நல்லதுக்கு தானே போடுறாங்க. போட்டுக்கியா கோயின்சாமி? இதெல்லாம் பயந்து நிக்கிற செம்ம தேவையில்லாத. உனக்கு எத்தினி கொசு கடிக்குது, அது எவ்வளவு வலிக்குது. சீதா, நீ ஒண்ணும் பண்ணாதம்மா. அந்த தாத்தா வந்து கைய புடிமா, நான் பாத்துக்கிறேன். கையை நீங்க எல்லாம் புடிங்க, நான் போட்டுறேன். சரிங்க முனியம்மா ஆண்டி, அப்படியே செய்யறேன். நான் வந்து பிடிக்கிறேன். நர்சம்மா, நீங்க இப்படியே வெயிட் பண்ணுங்க. வாங்க, நாங்கெல்லாம் கையை பிடிக்கிறோம் தாத்தாக்கு. நீங்க குத்திட்டு போயிடுங்க. சரி சரி, நான் வரேன். நீ வந்த வேலை முடிய போகுது. நம்மளுக்கு ஒரு ஆசை, ஒரு ஊசி போடணும்னு போட்டுடலாம் அந்த தாத்தாக்கு. தாத்தா பயப்படாதீங்க, அமைதியா கையை பிடிங்க. ஐயோ என்ன ஏன் எப்படி குடம் பாத்துறீங்க எல்லாம்? எனக்கு வேணாம் தானே சொன்னேன். கோவிந்தசாமி அமைதியா ஏரியா. ஊசி தானே அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க. தாத்தாக்கு நம்ம ஊசி குத்த போறோம். தாத்தா அமைதியா இரு தாத்தா, நான் ஊசி குத்துறேன். என்ன உங்களுக்கு ஒண்ணும் வலிக்காது பாருங்க. ஒரேதான் சொருக்குன்னு குத்து போகுது, அவ்வளவுதான் தாத்தா. எறும்பு கடிக்கிற மாதிரிதான் இருக்கும் தாத்தா. இப்ப வலிச்சுதா தாத்தா? ஐயோ அம்மா வந்தா என் முனியம்மா கூட ஒரு ஊசி போட்டுறாமா? இல்ல தாத்தா, உங்களுக்கே இன்னொரு ஊசி போடுறேன். என்னது இன்னொரு ஊசியா? ஐயோ வலிக்குதே. என்னம்மா 2 ஊசி குத்துறா? ஒன்னு சொல்லிட்டு 2 குத்திட்டே. அம்மா நர்சம்மா, இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்துடாதம்மா. ஆஹா, ஒரு இடத்துல 2 ஊசி குத்திட்டோம். எம்மா முனியம்மா உனக்கு மட்டும் குத்தாத, கம்முன்னு கிறிய எனக்கு குத்திட்டு.